ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மேற்கு சார்பில் கோவை நேஷனல் மாடல் பள்ளியில் பிக் பேங் 2025 தேசிய அறிவியல் கண்காட்சி 500க்கும் மேற்பட்ட இளம் கண்டுபிடிப்பாளர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். கோயம்புத்தூரில் நடந்த இந்த அறிவியல் கண்காட்சியின் வெற்றி இந்திய இளைஞர்களை நாளைய கண்டுபிடிப்பாளர்களாகவும் தலைவர்களாகவும் உருவாக்கும் திறனை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. 12 முதல் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்களை புதுமை படைப்புகளை உருவாக்கும் பாதைக்கு ஊக்கப்படுத்துவதன் வாயிலாக ஐநா சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகளுடன் ஒத்துப்போகும் அதே வேளையில் நடைமுறை சிக்கல்களையும் தீர்வுகளுடன் உலகளாவிய பிரச்சினைகளை சமாளிக்க தயாராகும் புதிய தலைமுறை மாற்றத்தை உருவாக்குபவர்களை இந்த திட்டம் கண்டறிந்து வளர்த்தெடுக்க உதவும் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். தேசிய அளவில் இளம் அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையிலான போட்டிகள் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றன. ஐஎக்ஸ்ப்ளோர் அறக்கட்டளை மற்றும் அடல் கண்டுபிடிப்பு இயக்கம், நிதி ஆயோக் அமைப்புகள் இணைந்து இந்த போட்டியை நடத்தியது. இதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 1100க்கும் மேற்பட்ட இளம் கண்டுபிடிப்பாளர்களிடமிருந்து மொத்தம் 258 சமர்ப்பிப்புகள் பெறப்பட்டன. அவற்றில் நவீன கால சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையிலான மனித வாழ்விற்கு பெரிதும் பயனளிக்கும் புதுமையான படைப்புகளை அமைந்த அறிவியல் அறிஞர்களின் இறுதிக்கட்ட பரிசீலனைக்கு பிறகு 128 திட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இந்த அறிவியல் கண்காட்சியின் நிறைவு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற புதுடெல்லி இந்திய விமானப்படை ஏர் கமாண்டர் திரு அஜய் குன்னத் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். கோயம்புத்தூர் மேற்கு ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜேந்திரன் மற்றும் ரொட்டேரியன் நிகழ்ச்சி தலைவர் ஆர். நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கோவை அறிவியல் கண்காட்சியை ஒருங்கிணைத்தனர்.